வணக்கம். இது காகா இந்தியாவைச் சேர்ந்த நிஷா. நீங்கள் ஒரு தொழிலைத் தொடங்க அல்லது விளம்பரப்படுத்த ஆர்வமாக உள்ளீர்களா? வாழ்த்துகள். இணையதள வடிவமைப்பு, டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் ஆவணப்பதிவுகள் மூலம் இதை ஆதரிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். இந்த வீடியோ தலைப்புக்கு செல்லலாம். குறிப்பிடத்தக்க முன் முதலீடு இல்லாமல் பயணத் தொழிலைத் தொடங்குவது சவாலானது, ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல. குறைந்த நிதி முதலீட்டில் இந்தியாவில் பயண வணிகத்தைத் தொடங்க உங்களுக்கு உதவும் படிப்படியான வழிகாட்டி இங்கே. படி 1. உங்கள் முக்கிய இடத்தை அடையாளம் காணவும். ஒரு முக்கிய இடத்தை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் ஆர்வங்கள் மற்றும் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பயண இடத்தை தேர்வு செய்யவும். இது பட்ஜெட் பயணம், சாகச பயணம், கலாச்சார சுற்றுலா போன்றவையாக இருக்கலாம். படி 2. உங்கள் நிபுணத்துவத்தை உருவாக்குங்கள். ஆராய்ச்சி மற்றும் கற்றுக்கொள்ள. ஆன்லைன் ஆதாரங்கள், புத்தகங்கள் மற்றும் படிப்புகள் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுத்த இடத்தைப் பற்றிய அறிவைப் பெறுங்கள். பயணப்போக்குகள் மற்றும் சேருமிடங்கள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருங்கள். படி 3. உங்கள் தனிப்பட்ட விற்பனை திட்டத்தை USP உருவாக்குங்கள். உங்கள் USPயை வரையறுக்கவும். உங்கள் பயண வணிகத்தை தனித்துவமாக்குவது எது என்பதை தீர்மானிக்கவும். உங்கள் இலக்கு பார்வையாளர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மதிப்பை அடையாளம் காணவும். படி 4. ஆன்லைன் இருப்பை உருவாக்கவும். ஒரு இணையதளத்தை உருவாக்கவும். விக்ஸ் அல்லது வேர்ட்பிரஸ் போன்ற இலவச இணையதள பில்டர்களைப் பயன்படுத்தி எளிய இணையதளத்தை உருவாக்கவும். உங்கள் நிபுணத்துவம், சேவைகள் மற்றும் தொடர்பு தகவலை காட்டவும். சமூக ஊடகங்களை பயன்படுத்தவும். உங்கள் பயண வணிகத்தை மேம்படுத்த சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தவும். உங்கள் முக்கிய இடம் தொடர்பான உள்ளடக்கத்தை பகிரவும். படி 5. நெட்வொர்க் மற்றும் கூட்டுப்பணி. செல்வாக்கு செலுத்துபவர்களுடன் நெட்வொர்க். பயண செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் உங்கள் முக்கியத்துவத்துடன் இணைந்த பதிவர்களுடன் இணையுங்கள். உள்ளடக்கம் அல்லது கூட்டாண்மைகளில் கூட்டுப் பணியாற்றுவதற்கான சலுகை. உள்ளூர் வணிகங்களுடன் ஒத்துழைக்கவும். பரஸ்பர விளம்பரத்திற்காக பயணத்துறையில் உள்ளூர் வணிகங்களுடன் கூட்டாளர். வெளிப்பாட்டிற்கு ஈடாக அவர்களின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான சலுகை. படி 6. இலவச உள்ளடக்கத்தை வழங்குங்கள். வலைப்பதிவு அல்லது யூடியூப் சேனலைத் தொடங்கவும். உங்கள் பயண அனுபவங்கள், குறிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். காலப்போக்கில் தொடர்புடைய சந்தைப்படுத்தல் மூலம் உங்கள் உள்ளடக்கத்தை பணமாக்குங்கள். படி 7. ஆலோசனை சேவைகளை வழங்கவும். ஆலோசனை மற்றும் பயண திட்டமிடல். தனிப்பயனாக்கப்பட்ட பயண ஆலோசனை சேவைகளை வழங்குங்கள். உங்கள் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களின் பயணங்களை திட்டமிட உதவுங்கள். படி 8. இலவச சந்தைப்படுத்தல் உத்திகளை பயன்படுத்தவும். உள்ளடக்க சந்தைப்படுத்தல். உங்கள் முக்கிய தொடர்புடைய மதிப்புமிக்க உள்ளடக்கத்தை உருவாக்கவும். சமூக ஊடகங்கள் மற்றும் தொடர்புடைய மன்றங்களில் உங்கள் உள்ளடக்கத்தை பகிரவும். வாய் வார்த்தை. திருப்தியான வாடிக்கையாளர்களை இந்த வார்த்தையை பரப்ப ஊக்குவிக்கவும். புதிய வாடிக்கையாளர்களுக்கு பரிந்துரை சலுகைகளை வழங்குங்கள். படி 9. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்துங்கள். ஆன்லைன் பயண சமூகங்களில் சேரவும். பயண மன்றங்கள் மற்றும் சமூகங்களில் பங்கேற்கவும். உங்கள் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொண்டு உங்கள் சேவைகளை நுட்பமாக விளம்பரப்படுத்துங்கள். படி 10. படிப்படியாக பணமாக்குங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இணைப்பு திட்டங்கள் மூலம் பயணம் தொடர்பான நிறுவனங்களுடன் கூட்டாளர். உங்கள் பரிந்துரைகள் மூலம் உருவாக்கப்படும் ஒவ்வொரு விற்பனைக்கும் கமிஷனை பெறுங்கள். ஸ்பான்சர் செய்யப்பட்ட உள்ளடக்கம். பின்வருவனவற்றை நீங்கள் உருவாக்கியதும் ஸ்பான்சர் செய்யப்பட்ட உள்ளடக்க வாய்ப்புகளை பரிசீலிக்கவும். கட்டண விளம்பரங்களுக்காக பிராண்டுகளுடன் ஒத்துழைக்கவும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வெற்றிகரமான பயண வணிகத்தை உருவாக்க நேரம் மற்றும் முயற்சி தேவை. உங்கள் பார்வையாளர்களுக்கு மதிப்பை வழங்குவதில் கவனம் செலுத்துங்கள், மேலும் காலப்போக்கில் கூடுதல் பணமாக்குதல் உத்திகளை நீங்கள் ஆராயலாம். உங்கள் இலக்கு பார்வையாளர்களின் கருத்து மற்றும் தேவைகளின் அடிப்படையில் உங்கள் அணுகுமுறையை மாற்றியமைக்கவும், தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் மற்றும் செம்மைப்படுத்தவும்.